வெற்றிவேல் முருகனுக்கு கரோஹரா. பாம்பன் சுவாமிகளின் வரலாறு. சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பாம்பன் சுவாமிகள் படம் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆன்மீகவாதியின் படம் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். 1923 பாம்பன் சுவாமிகள் நடந்து வரும்போது அவருடைய கால்களில் ஒரு வண்டி ஏறி அவர் கால்களில் எலும்பு முறிவாச்சு. உடனே அவரை சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போது பாம்பன் சுவாமிக்கு வயசு பார்த்திங்கன்னா 73 ஆச்சு. இவ்வளவு வயசில் எலும்பு முறிவு சரியாவது அப்படின்றது அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த பிரிட்டிஷ் டாக்டர் எல்லாமே அவருடைய நிலைமையை பார்த்து ஆப்ரேஷன் பண்ணாதான் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாம்பன் சுவாமிகள் முருக பக்தர். முருகன் மேல் கொண்ட பக்தியினால் அவர் சண்முக கவசம் ஏற்றியவர். அந்த சண்முக கவசத்தை தொடர்ந்து அவர் படிச்சிருக்காரு, அதாச்சும் பாராயணம் பண்ணியிருக்காரு. சரியா 10வது நாள் பாம்பன் சுவாமிகள் தங்கியிருந்த வார்டுக்கு 2 மைல் வருது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட தலைவனும் வராரு. மறுநாள் காலையில் எல்லா டாக்டரும் பார்த்திங்கன்னா வந்து பார்க்குறாங்க. கால் முழுமையாக குணமடைஞ்சிருக்கு. எக்ஸ்ரே கூட பண்ணி பார்க்குறாங்க. அப்பையும் ஒரு காயம் கூட இல்லை. இந்த அதிசயத்தை குறிக்கும் வகையில் தான் பார்த்திங்கன்னா இன்னும் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பாம்பன் சுவாமிகள் தங்கியிருந்த வார்டில் வந்து அவருடைய திருவுருவ படமும் வரலாறும் எழுதி வச்சிருக்காங்க. வெற்றிவேல் முருகனுக்கு கரோஹரா.